இன்றைய ஜீவ வார்த்தை உபாகமம் 28 அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். என கண்பான தேவ பிள்ளைகளே, தேவச்சனங்களே, கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பேன். சகல ஆசீர்வாதங்களோடு நீ இருக்கக்கூடிய தேசத்திலே உன்னை சாட்சியாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ செய்ய வேண்டிய காரியங்கள், என்னுடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுத்தால், என்னுடைய வழியிலே உண்மையாய் நடந்தால், நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இருந்தால், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவச்சனங்களே, தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் நடக்க வேண்டும். அவர் வழியிலே நாம் உண்மையாய் நடக்கும் பொழுது அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையிலே உண்மையாய் நடந்தார். அவருடைய வார்த்தையிலே அவர் உண்மையாய் நடந்து, ஆபிரகாம் எல்லா காரியத்திலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவச்சனங்களே, அவனுடைய பிள்ளையாகிய ஈசாக்கு, அவனுடைய பிள்ளையாகிய யாக்கோப்பு, யோசியப்பு, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். காரணம், கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுத்தார். அவர் வழியிலே சரியாக நடந்தார்கள். அவர்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இருந்தார்கள். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ, என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதன்படி நடந்தார்கள். அதனால தான் கர்த்தர் அவர்களை அந்நிய தேசத்திலே ஆசீர்வாதமாய் வைத்தார். சகல காரியத்திலும் அவர்களை ஆசீர்வாதமாய் வைத்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவச்சனங்களே, நம்மையும் அவர் ஆசீர்வாதமாய் உயர்த்த ஆசைப்படுகிறார். நாமும் சொன்ன வசனத்தின்படி, வார்த்தையின்படி உண்மையாய் நடப்போமா? அவர் வழியிலே நடப்போமா? வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இருப்போமா? கர்த்தர் நம்மளை 30, 60, 100 மடங்காய் ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து அழகு பார்ப்பார். பிரைஸ் தி லார்ட்.